குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஏகிலன்ற வார்த்தையை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் மனப்போக்கான சிந்தனைகளில் இருக்கின்றமோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த வார்த்தையை நம்ம பொருந்தார் ஒரு விஷயத்தோடு சொல்லலாம்னு கூட ஆசைப்படுறேங்க. ஒரு முனிவருக்கு நீண்ட நாள் ஆசையாங்க. அவருடைய வாழ்க்கையின் தத்துவத்தை இரண்டு பாகுபாடுகளாக பிரித்து மூன்றாவது பாகுபாடுக்குள்ள தன்னை நிதர்சனன் என்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படியெல்லாம் உணர்த்தணும்னு ஆசைப்பட்டாரோ அதனுடைய முழு வக்ரங்களையும் அவனுடைய முழு ஆகமங்களையும் எங்கே காட்டணும்னு நினைச்சாரோ அதில் மூன்றாவது தத்துவத்தில் வெளிப்படுத்தினாராங்க. ஆனால் இரண்டு சுவடுகள்லையுமே அவர் குறிப்பிட்ட ஒரே ஒரு விஷயம் எதுங்கிறத மட்டும் எல்லோருமே அறிய ஆசைப்பட்டாங்களாங்க. ஒன்று அல்லது இரண்டு என்ற வார்த்தைக்குள்ள மூன்றாவது சூட்சுமத்தை யார் ஒருவர் அறிய ஆசைப்படுகின்றாரோ அங்கே அவரே தன்னுடைய ஏகிலன் என்ற தத்துவத்தை முழுமையாய் ஏற்படுத்தி கொடுக்க ஆசைப்பட்டாராங்க. சரிங்க, இப்போ இந்த ஒன்று இரண்டு என்னது அப்படின்றத நம்ம மீண்டும் ஒரு முறை கருத்துக்குள்ளே கொண்டு வருவோங்க. உங்களுடைய முகவசியத்தில், அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களையே மீண்டும் மீண்டும் முனைப்பு விகுதிக்குள்ளே தள்ளும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு துன்பமோ இல்லை இன்பமோ நீங்கள் செயல்படுத்த நினைக்கும் ஒன்று உங்களால் செயல்படுத்த முடியாத ஒன்று, இந்த இரண்டுக்கு தாங்க ஒன்று இரண்டுன்னு கூட சொல்லலாம். எண்ணத்திற்குள் எது முழுமைத்துவத்தை அடைய ஆசைப்படுகின்றதோ அங்கே அது உங்களுக்குள் மூன்றாவது சூடாக வெளிப்படுதுங்க. இப்போ நான் என்ற வார்த்தையை இதிலிருந்து நம்ம சொல்ல ஆசைப்படுறோங்க. ஒரு மனிதனுடைய சராசரி விகிதத்திலிருந்து அவனுடைய ஏகோபித்த விஷயங்கள் அனைத்திற்குள்ளும் அவனே ஐக்கியப்படுத்தி கொள்ள அவனை முற்படுத்தி விட்டானால் அதில் அவனுக்கு கிடைக்கும் மாபெரும் வித்து எதுனா அந்த ஏகில் என்ற ஒரு மிகப்பெரிய சொத்து தாங்க. தன்னையும் தன்னை ஆளும் சக்தியையும் எதிலிருந்து எது பிரித்து காட்டுகின்றதோ, எதிலிருந்து எது விடுவித்து காட்டுகின்றதோ அதில் அவன் முழுமை அடையும் பொழுதெல்லாம் அவன் ஏகிலன் என்ற வார்த்தைக்குள் முழுமைப்படுத்த ஆசைப்படுறாங்க. இப்பொழுது நாங்கள் சொல்கிற ஞான சோடிகளில் மீண்டும் ஒரு மகா யுத்தம் ஒன்று உங்களுக்குள் நடக்க நீங்களே காரணமாகின்றீர். எது உங்களை வெற்றியடைய வைக்கின்றது, எது உங்களை தோல்வியடைய வைக்கின்றது, நீங்கள் எதனில் முக்கியமாக பயணிக்கின்றீர்? நான் ஏகிலன், என்னோடு பயணிப்பீர்களா? இரண்டிற்குள்ளும் நானே உங்களை இயக்குவனாகுவேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.